Hi my dear friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் காக்னிசர் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வைக்கிறது மூலிமா நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட். இந்த கம்பெனி வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஹைரிங் லொக்கேஷன் உங்களை ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லேடிஸும் அப்ளை பண்ணலாம், ஜென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் பேசிக்காக வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. இன்ஜினியரிங் படிக்கணும், ஐடி படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து நீங்கள் ஆர்ட்ஸில் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் ஓகே. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து எந்த ஒரு போஸ்டிங் வந்து ஹைரிங் பண்ணுறாங்க அப்படின்னா நான் வாய்ஸ் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வந்து பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. மெயில் மூலியமாகவும் சேட்டு மூலியமாகவும் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. கம்பெனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூலேருந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து லேப்டாப்பே கம்பெனியே உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த கம்பெனிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து கம்பெனியே அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஒரு சப்ஸ்கிரைபர் கூட நம்ம சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி சான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இன்டர்வியூவில் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பற்றின நாலேஜ் எடுத்துக்கணும். என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணணுமோ அது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூமுக்கு முன்னாடி போய்ட்டு உட்காருங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து முக்கியமாக கேட்குறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெரி குட் கீபோர்டு ஸ்கில்ஸ், மினிமம் டைப்பிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 35 WPM வித் வந்து பார்த்தீங்கன்னா ஹை அக்ரஸிலிட்டி, இது ஹை ரெக்ரூட்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ட்ரைனிங் இன் டைப்பிங் சுட் ஆட் அட்வான்டேஜ் ஆவரேஜ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை தாண்டி வந்து குட் ரைட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நல்லா வந்து ஒரு எழுதக்கூடிய அளவுக்கு உள்ள ஹேண்ட் ரைட்டிங்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலிட்டிக்கல் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக் பண்ணி எடுக்கிறதுக்கு குட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்டு, எக்ஸல், வேர்டு இது மூணுமே வந்து கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மூணுமே பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்கேஜிலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு, இந்த பவர் பாயிண்ட்னா என்ன, எக்ஸல்லாம் எப்படி போடுறது, அதில் இருக்கக்கூடிய அந்த காலம்லாம் எப்படி போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் அதில் நாலேஜ் வந்து இல்லைனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கோங்க. ஓகேங்களா, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்காக நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். இது எல்லாமே பேசிக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். இது எல்லாமே இருக்குது அப்படின்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி டிரான்சாக்ஷன் பேஸ்டு ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0 to 4 இயர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த நௌக்கரி அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த இடத்துல லாகின் டு அப்ளை அப்படின்னா ரிஜிஸ்டர் டு அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபை போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 days வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா, 3 days ஆனதில் இது வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து 7154 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளிகேண்ட் ஆகியிருக்காங்க. நீங்களும் வந்து அப்ளிகேட் ஆகுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாங்க எல்லாருக்குமே வந்து இன்டர்வியூவில் வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஜாப் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். கால் லெட்டர், கவர் லெட்டர் எல்லாமே உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. நீங்கள் அவங்க சொன்னக்கூடிய டேட் அண்ட் டைமுக்கு வந்து நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து சென்னை தான். ஓகேங்களா, சென்னையில் வந்து ஹையர் பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் டூரிங் கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கான சேலரி ரேஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெர் அனுவல் இன்கமாக உங்களால் 50,000 ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போ பெர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து பெர் மந்த் இன்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் வந்து ஆன்லைன் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஒரு லக்கு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனி உங்களுடைய ட்ரீம் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான். 24 hours into 7 ரொட்டேஷனல் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பிஎட், இந்த எனி கிராஜுவேட், பிஎஸ்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கானதான். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை வரும். நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி படிப்பு படித்து முடிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ரெடி ஆவேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஜாப் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோ வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.